நம்மோடு இந்த நாளிலே பேசுவாராக. அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு போர் அடிக்கிறது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனாலும் தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்காக பேசுகிறேன்னு நான் நினைத்தது கிடையாது. அதனால கர்த்தர் நம்மோடு பேசுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் மாதங்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை நாம் ஆண்டுதோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நாம் தியானிக்க போவதான தேவனுடைய வார்த்தை என்னென்னு சொல்லி பார்க்கும்போது வேதம் நமக்கு திட்டமாக சொல்வதை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் சொன்னா இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் பரிசுத்த ஆவியானவரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை குறித்து இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த போது பரிசுத்த ஆவியானவர் எவ்வளமாக செயல்பட்டார் என்பதை தியானிக்கப்படி கடந்து வந்திருக்கிறோம். வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 3 விதமான ஆளுகைகளை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 3 விதமான ஆளுத்துவங்களை திட்டமாக வெளிக்காட்டுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். தெய்வ வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். அங்கே சிருஷ்டிக்கிற தேவனாய் இருந்தார், வார்த்தை கிறிஸ்துவாய் இருந்தார் என்று சொல்லி யோவானில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகம புத்தகத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்குற போது ஆவியானவர் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் மனுஷனை படைக்கிற போது சொல்லுகிறார்கள், நமது சாயலாக மனுஷனை படைப்போமாக அப்படின்னு சொன்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரின் சாயலாக மனிதன் உருவாக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதே நிலையை பார்க்கும்போது அவர் 15ஆம் அதிகாரங்கள் மற்ற அதிகாரிகள் பார்க்கும்போது 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நான் போகிறேன், வேறொரு தேற்றரவாளர் உங்களோடு கூட இருப்பார் என்று திட்டமாய் சொல்லுகிறதான வார்த்தை பார்க்கிறோம். அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்க வச்சிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறதை உள்ளவள் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. இப்படியானால் இயேசு ஆதியாகம புத்தகம் முதற்கொண்டு இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் யார் நம்மோடு இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பிரிக்கப்படாது இருக்கிற ஒருவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு மாத்திரமல்ல, அதுவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலும் கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளங்களாக புறாமை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக பலத்த காற்றும் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு சாயல் சொல்லப்படல. பரிசுத்த ஆவியானவரை தொட்டு பார்க்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறதை உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் தான் இங்கே வாசிக்கப்படுகிற இடத்துல பார்க்கும்போது நீங்க ஆண்டவராகிய இயேசு பிறக்க போகிறார் என்ற செய்தியை லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே தேவதூதன் தோன்றி மரியாளுக்கு சொல்லுகிறதானே வார்த்தை குறித்து பார்க்கிறோம். மரியாளுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாம் அறிந்திருக்கிற ஒரு செய்தி தான். இந்த செய்தி சொல்லப்பட்ட போது மரியாளும் அவருடைய தேவதூதனோடு கூட பேசுகிறார். தேவதூதனும் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். இவ்வளவு சொல்லிக் கொண்டு வருகிற போது மரியாள் 34ஆம் அதிகாரத்திலும் 35ஆம் வசனத்திலும் அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும் புருஷனை அறியாது இருக்கிறனே. நியமிக்கப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. அவர் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூடி வருவதற்கு முன்னே மரியாள் கர்ப்பவதியானால் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்க வேதம் சொல்கிறது மரியாள் உலக பிரகாரமாய் மாம்சத்திற்குரியவனாய் பேசுவதை பார்க்கிறோம். உலக பிரகாரமாய் கணவன் மனைவியாய் இணைக்கப்படாது இருக்கிற நிலையிலே இது எப்படியாய் ஆகும்? எப்படி தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்னுடைய வயிற்றுக்குள்ளே பிறக்க முடியும் என்று சொல்லி மரியாள் மாம்சத்துக்குரியவர்களை பேசுகிறார். ஆனால் தேவதூதன் இருக்கிற கேப்ரியேல் மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கும்போது 35ஆம் வசனம் சொல்கிறது, தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிகழும், அதனால் உலகத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமானது எப்படியாய் பிறக்கும்? அது மனுஷனுடைய வித்துக்கள் அல்ல, அது புருஷனுடைய வித்து அல்ல, அது மாம்சத்துக்குரிய சுத்தத்தின்படி அல்ல. பிறக்கிற போகிறவர் இப்பூமிக்குரிய மண்ணை போல தோன்றுகிறவராய் இருந்தாலும் இப்பூமிக்குரியவர் அல்ல, அவர் பரலோகத்துக்குரியவர். அல்லேலூயா. பிதாவுக்கு ஒப்பாய் இருக்கிறவர்.
அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறவர். அவர் மேசியாவாக இந்த பூமியில பிறக்க போகிறார். இதற்காக பிறக்க போகிறார். சகல ஜனங்களுடைய பாவங்களையும் நீக்கி ரட்சிக்கும்படியாக பிறக்க போகிறார் என்று சொல்லி ஆதியாம் முதற்கொண்டு அது கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுடைய பிறப்பும் கிறிஸ்துவுடைய மரணமும் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலும் திட்டமாய் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ மரியாள் மாம்சத்துக்குரிய நிலைகளிலே பேசினாலும் கூட தெய்வத்துடன் அடையாளத்தை கொடுக்கிறதை பார்க்கிறார். என்ன அடையாளம் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே கிறிஸ்து கருத்தரித்து பிறப்பதற்கு அடையாளமாக உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவி உன்னை நிரப்பும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்ட ஆவியானவர், ராஜாக்கள் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவியானவர், தீர்க்கதரிசிகள் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டு தங்கியிருந்த ஆவியானவர் முதல் முறையாக புதிய ஏற்பாட்டிலே ஒரு பெண்ணை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உன்னிடத்திலே வரும். பரிசுத்த ஆவி உன்னை நிரப்புகிற போது, பரிசுத்த மகிமை உன்னை நிரப்புகிற போது, பரிசுத்த அபிஷேகம் உன்னை நிரப்புகிற போது உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். அல்லேலூயா. அந்த உன்னதமானவர் தேவகுமாரனுக்கு அடையாளமாக இருக்கிற அவர் உன்னதமான குமாரன் எனப்படுவார். அந்த உன்னதமான குமாரனுடைய அந்த நிழல், அந்த அபிஷேகம், அந்த ஆளுகை அது உனக்கு நேராய் கடந்து வருகிற போது அது எப்படிப்பட்டதா இருக்கிறதா? பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது. அது தேவகுமாரனாய் இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு இயேசுவும் பிரிக்க முடியாத நபராய் இருக்கிறார்கள். வேதம் அதான் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உனக்குள் வருகிற போது ஒரு தேவ பலத்தை உன்னால் உணர முடியும். அல்லேலூயா. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் குறித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமாய் தெரிந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுத்துவம் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுத்துவம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. எனக்கு வேதம் அதான் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் நமக்குள்ளே நிழலிட வேண்டும். அல்லேலூயா. உன்னதமானவருடைய பலன் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 1:20 வாசித்தோம் என்று சொன்னால், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத திட்டமாய் சொல்லுகிறது, யோசேப்பு நீதிமானாய் இருக்கிறார், தாவீது வம்சத்தானாய் இருக்கிறார். அவன் மரியாதை இந்த செய்தியை கேட்டவுடனே அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் போய் அவன் ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். இது எப்படியாய் நடந்தது? விவாகரத்தினம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் திருமணமாக நடக்க முடியவில்லை. உலக பிரகாரமாக நடக்கிற ஸ்திரீக்கும் புருஷனுக்குள்ள உறவு இல்லாத நிலையிலே இந்த மரியாள் எப்படி கர்ப்பவதி ஆனார் என்று சொல்லி அவன் குழம்பிக் கொண்டிருக்கிறான், யோசித்துக் கொண்டிருக்கிறான். இதை யோசித்துக் கொண்டிருக்கிறதான வேளையிலே தேவ தூதர்கள் யோசேப்புக்கு சொப்பனத்திலே தரிசனமானார். அல்லேலூயா. சொப்பனத்தில் தரிசனமாகி அவர் சொல்ல வார்த்தை பாருங்க, யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள என்ன பண்ணாதே, ஐயப்படாதே, சங்கடப்படாதே. ஏனென்று சொன்னால் அவரிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பூமிக்குரிய வித்து அல்ல, அது பரலோகத்துக்குரிய வித்து. அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம், அது பரிசுத்த ஆவியினால் இறங்கி வந்திருக்கிற அனுபவம், அது மரியாதையில் எழுதப்பட்ட ஒரு அனுபவம், அது உன்னதமானவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்றாக இயேசு இந்த பூமியில பிறந்த போது 100% மனுஷகுமாரனாய் இருந்தது போல 100% அவர் தேவகுமாரனாய் இருந்தார். அல்லேலூயா. பூமிக்குரிய ஒரு பாவமும் அவரை மேற்கொள்ள முடியல, பூமிக்கு எல்லா பாவங்களையும் அவர் மேற்கொண்டார். அல்லேலூயா. சாத்தானுடைய சோதனைகள்
இயேசுவை மேற்கொள்ள முடியல. இயேசு சாத்தானுடைய சோதனைகளை மேற்கொண்டார். அல்லேலூயா. இது எதனால் நடந்தது சொன்னால், அவர் பூமிக்குரிய அதிகாரம் உடையவராய் வந்தாலும் அவர் பரலோகத்திற்குரியவராய் இருந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்து அதற்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் மனுஷ ரூபம் எடுத்து அவர் என்ன செய்தார்? மனுஷ சாயலாய் மாறினார். அல்லேலூயா. அவர் மனுஷ ரூபமாய் கடந்து வந்தாலும் வேதம் அழகாய் சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவியினால் தரிக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். அந்த பரிசுத்த தேவ பலன் மரியாதைக்குள்ளே கடந்து வந்தது. அல்லேலூயா. இந்த காலவெளியில் அப்படி வாழ்க்கிற அநேக பலவீனங்கள், அநேக காரியங்கள், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி கூடும், எப்படி ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஒன்று வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வருகிற போது, உன்னதமானுடைய பலனை நிரப்புகிற போது உன் பலவீனங்களை எல்லாம் தேவன் மாற்றி போடுவார். அல்லேலூயா. பலவீனனை பெறவான் என்று சொல்லுகிறவர் அப்படி தேவன். அல்லேலூயா. தேவ சபையே, ஒரு மரியாதையுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியுடைய அடையாளத்தை பார்க்கிறோம். அவர் ஒரு வாலிபம் நிறைந்திருக்கிறார். அந்த வாலிபத்துக்குள் இருந்தாலும் கூட அந்த தேவ மகிமை நிரப்பெற்று, அல்லேலூயா. அதற்கு பின்பு மரியாள் எதை பற்றியும் பேசணும் பைபிள் சொல்லல, எதுவுமே பேசுற ஒரு வாசனை, நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆவியானவருடைய ஆழத்துவத்தை அறிந்திருக்கிற ஒரு மரியாள். அல்லேலூயா. ஆவியானவருடைய குணாதிசயங்களை அறிந்திருக்கிற ஒரு மரியாள், ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்தி நிறைந்திருக்கிற ஒரு மரியாள். அடுத்து அவங்க கேட்கல, ஆவியானவர் எப்படி இறங்குவார், எப்படி என் மேல நிழலிடுவார், அவர் நிழலுக்கு என்ன அடையாளம், அது எப்படி இருப்பார் எல்லாம் கேட்கவே இல்லை. பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும் என்கிற அந்த வார்த்தையை விசுவாசித்தார். உன்னதமானுடைய பலனுடைய நிரப்பும் என்கிற வார்த்தையை விசுவாசித்து அதற்கு பின்பு மாம்சத்துக்குரிய காரியங்களை கலந்து, மாம்சத்துக்குரியதான சுபாவங்களை கலந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது ஒரு மாம்சத்துக்குரிய குணாதிசயங்களை தேவன் மாற்றி போடுவார். அல்லேலூயா. மாம்ச கண்களுக்குரிய காரியங்கள் மாறி போகும், மாம்சத்துக்குரிய யோசனைகள் மாறி போகும். ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் தங்கி இருக்கும் போது நீங்களும் நானும் யாருக்குள்ள மாறிடும்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஒன்றாய் இணைக்கப்படுகிற போது உன் வழி நடத்துதல், உன் ஆலோசனைகள், உன் வருகை, உன் போக்கு உனக்குள்ளாய் இராமல் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலாய் மாறி போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்லி கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கடந்து வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. யூதாவிலும் சமரியாவிலும் எல்லா இடத்திலும் எப்படி இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து வருகைக்கு பின்பதாக வீட்டிலிருந்தவர் போன பின்பு வேதம் அழகாக சொல்கிறது, அவள் வானத்தை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவளை பார்த்து தேவதூதன் சொல்கிற காரியம் என்ன? இதை ஆயுஷ்மான எப்படி போன அப்படியே வரப்போகிறது, எல்லாம் சரிதான். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்க பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. அந்த பலன் உங்களை நடத்தும். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் தான் யோவான் சாமி 7 கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறேன், தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிந்திருக்கிறேன். எப்படியே அறிந்திருக்கிறேன்? அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இறங்கினாரா? புறாவை போல இறங்கினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போன ஆவியானவர் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு தனித்திருக்கிற ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் ஆவியானவர். அவர் கரையேறி முடிந்த உடனே வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை உண்டாவதை பார்க்கிறோம். இவருடைய நேசகுமார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவருக்குள்ளே இறங்கினார். அல்லேலூயா. அவர் ஆவின் ஏவுதலை சோதிக்கப்படும்படியால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவர் பரிசுத்த ஆவினாலே மீண்டுமாய் சோதனை காலங்கள் முடிந்த பிறகு அவர் பரிசுத்த ஆவினாலே பலனடைந்து ஏறக்குறைய 33 ஆண்டு காலங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த ஆவியானவர் நடத்தினார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த ஆவியானுடைய அனுபவம்,
உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியுடைய அனுபவம் இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவி நடக்கிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியாருக்கு விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியை கிரியைப்படி கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில ஆவியானவர் நடத்துகிற போது அது வெற்றி உள்ளதாக செய்யப்படுவதாக இருக்கும். அல்லேலூயா. சாத்தான் சோதிக்கப்படியா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் கடந்து வந்தாலும் கூட வேதம் அழகாக சொல்கிறது, ஆவியானவர் பலப்படுத்தி அவரை கொண்டு போனார். அல்லேலூயா. அந்த தேவ ஆவியானவர் தான் மரியாதை நிரப்பினார். அல்லேலூயா. அந்த நிரப்பினால் உண்டாக்கப்பட்ட அந்த குமாரன் என்று அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவார் என்று வாசிக்கிறோம். யோசேப்புக்கு சொல்கிறது அது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது, சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அதுக்கப்புறம் யோசேப்பும் உணர்ந்துட்டாரு, இது மாம்சத்தால் அல்ல, மரியா தவறான வழியில் போறதுனால அல்ல, இது பரலோக திட்டம் என்று அறிந்து யோசேப்பும் மரியாதை என்ன பண்ணாரு, அப்புறம் சேர்த்து பண்ணார். அல்லேலூயா. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிற ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை. அல்லேலூயா. கணவன் மனைவியும் ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் யோசிப்பும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அதுக்கு பின்பு மாறுதரம் சொல்லல, என்ன பேசுவாங்க கேட்கல, இருவரும் இணைந்து அதை எடுத்துக்கொண்டு தேவ ராஜ்யத்துக்காக தேவகுமார கிறிஸ்து இந்த பூமியிலே தரித்திருக்கும்படியாக ஆயத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. வேறுபட்டவர் ஆயத்துக்குள்ள பரிசுத்த ஆவிக்குள் நான் கடந்து வர வேண்டும். ஒரு மனுஷன் ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஆவினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று வேறு திட்டமாய் சொல்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவினால் பிறந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானம். சமாரியாவில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சமாரியாவில் பெரிய ரட்சிப்பு பிலிப்பினாலே உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவர் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் யார் உண்டாயிற்றா, அது யோவான் ஸ்நானத்தில் மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானமாய் இருந்தது. பரிசுத்த ஆவியை பெறும்படியான ஞானஸ்தானம் அல்ல. என்பது பிலிப்பானவர்கள் போய் பேதுருவிடம் சொல்றாரு, இவனமா இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, இவன் ஞானஸ்தானம் ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல. பேதுரு அங்கிருந்து கடந்து வர சமாரியா பட்டணத்தில் அங்கே தங்கி கர்த்தருடைய வார்த்தை அவர் போதிக்கிறார். போதித்த பின்பு வேதம் சொல்கிறது, யார் மேலெல்லாம் கைகளை வைத்தார்களோ பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை போல எழுப்பினார் என்று வாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானதான் அந்த தேசத்துக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, தேசத்துக்குள்ள எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி உண்மையை கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. உன்னதமானவருடைய பலனை நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கும் போதுதான் தேவ திட்டத்தை ஒரு மனுஷனால் நிறைவேற்ற முடியும். எந்த ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியுடைய ஆலோசனையோடு இணைந்து இருக்கிறாரோ அந்த மனுஷனோட தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். அந்த மனுஷனோட தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா எல்லாமே மாம்சமாதான். அல்லேலூயா. நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். ஆவியார் நடக்கும் போது ஆவியார் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் வேதம் அழகாக சொல்லி அவர் தேற்றலவானா இருக்கிறார். அவர் அவர் நமக்கு ஆசிரியராக இருக்கிறார். வாசிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தம் எல்லாவற்றையும் கற்று நமக்கு போதிக்கக்கூடிய ஆவியானவர். நாம் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் கடந்து வர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எப்படி போதிக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை திட்டமாய் கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மரியாதை குறித்து பார்க்கிறோம். உலகமானுடைய பலன் நிரப்புவதற்கு பண்ண பரிசுத்த ஆவி உண்மையில கடந்து வரும். அல்லேலூயா. ஆவியானவர் நடக்கிற அனுபவம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக அதே வேதப்பகுதியிலே லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லிப்படுத்த பிறகு தெய்வத்துடன் ஒரு சம்பவத்தை சொல்றார். என்ன 38ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உன்னுடைய எண்ணத்தால இருக்கிறதான எலிசபெத் எப்படி இருக்கிறாங்களா, அவளும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், இப்போது அவளுக்கு 6ஆம் மாதம் என்று வாசிக்கிறார். இப்படி சொன்ன உடனே மரியாள் தனக்கு சொல்லப்பட்ட செய்தியை பார்க்கிறோம், எலிசபெத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி கேட்ட உடனே மிகுந்த சந்தோஷம் அடைந்தாள். அல்லேலூயா. இந்த சந்தோஷமான செய்தி கேட்ட உடனே 29 சொல்கிறது, அந்நாட்டில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்திற்கு எப்படி போனாரா, தீவிரமாய் போனாள், வேகமாய் போனாள். அல்லேலூயா. அந்த செய்தி எலிசபெத்துக்கு கர்த்தர் வயது முதிர்ந்த நாட்களிலே எலிசபெத்தையும் சகரியாவையும் தேவன் நினைத்திருக்கிறார் என்கிற அந்த செய்தி கேட்டவுடனே
உடனே அவள் நெருங்கிய உறவாய் இருக்கிற வாலிப பெண்ணாய் இருக்கிறதானே தனக்கு தேவதூதன் அதை பார்க்கிற மேன்மையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதாலும் கூட வேகமாய் எலிசபெத்தை காணும்படியாய் எலிசபெத்தை வாழ்த்தும்படியாய் எலிசபெத்துடைய அந்த மகிழ்ச்சியிலே தானும் மகிழ்ச்சி கொள்ளும்படியாக மரியாள் வேகமா ஓடி போனாங்க. அல்லேலூயா. அங்க போய் நின்று அவங்க வாழ்த்துகிறார்கள். என்ன சொல்றாங்க? எலிசபெத்து மரியாளுடைய வார்த்தை கேட்ட போது அவருடைய வயிற்றிருந்த பிள்ளை துளிர்த்து என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. எலிசபெத்தை மரியாள் வாழ்த்தினார். அல்லேலூயா. பொதுவா பெரியவங்க சின்னவங்கள வாழ்த்துவாங்க. ஆனா சின்னவங்க பெரியவங்களை வாழ்த்துனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுப்பாங்களா? சொல்லுங்களேன். இந்த வயசுல எப்படி பேசுது? சொல்லுவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இங்க வேதம் சொல்கிறது மரியாள் எலிசபெத்து வயது முதிர்ந்த நிலையில இருக்கிறாள். அவங்களை போயிட்டு ஒரு வாலிப பேர் என்ன செய்கிறார்? வாழ்த்துகிறார். அல்லேலூயா. அந்த வாழ்த்துதல் மன நிறைவான ஒரு வாழ்த்துதல். அந்த மகிழ்ச்சியில் தானும் மகிழ்ச்சி கொள்ளும்படியான உள்ளத்தின் நிறைவோடு கூட வயது வித்தியாசம் இல்லாமல் மரியாளுடைய செய்தி கேட்டவுடனே எத்தனை நாட்கள் காத்திருந்து எத்தனை நாட்கள் சகரியாவும் எலிசபெத்தும் ஜெபித்து அந்த ஜெபத்திற்கு தேவன் நாளில் பதில் கொடுத்திருப்பதினாலே தன் ஆத்துமாவில் தன்னுடைய ஆவியில் இருந்து அவள் மனப்பூர்வமாய் எலிசபெத்தை வாழ்த்தினாள். அவள் வாழ்த்தின அந்த சத்தத்தை கேட்டவுடனே வயிற்றிருக்கிற பிள்ளை துணிச்சு. எலிசபெத்து மரியாள் சும்மா வாழ்த்துல அவளுக்குள் இப்ப யார் வாசம் பண்றது? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வரும்போது என் வாழ்த்துகிறது எப்படியோ அப்படியே ஆகும். அல்லேலூயா. இருவரும் சந்திக்கிறார்கள். மரியாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாள். எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். ரெண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஒன்றாக இணைகிற போது தேவனாக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் அதான் சொல்கிறது மரியாளுக்குள்ளே பரிசுத்த ஆவி நிழலிட்டிருக்கிறார். உலகமாவுடைய பலன் வந்திருக்கிறது. அதை எலிசபெத் அறியாது இருக்கிறாள். ஆனால் இங்க போய் வாழ்த்தின உடனே அடுத்த வசனம் அதே வசனம் கடை சொல்கிறது எலிசபெத் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு. அல்லேலூயா. இப்போ எலிசபெத் என்ன நிரப்புறாங்க? பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு ஆதி சபை கூடுகிற போது மாத்திரம் பரிசுத்த ஆவி உலகத்துக்கு அறிமுகம் செய்து பண்ண வைக்கவில்லை. வேதம் சொல்வது ஆதியாகமம் புத்தகம் முதற்கொண்டு வேதம் சொல்வது மரியாளும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே கூட பரிசுத்த தேவ ஆவியானவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. எங்க சபைகள் எல்லாம் பிரிக்கிறார். இந்த சபையில் ஆவி இருக்கு, அந்த சபையில் ஆவி இல்லை. இந்த சபை வந்து பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு அங்கதான் குதிக்கிறது, ஆடுறது, பாடுறது எல்லாம் அங்கதான். பெண்டிகாஸ்டல் சபை நாங்க பெந்தகோஸ்தல் சபை அப்படிலாம் இல்லை. வேதம் சொல்கிறது அங்க மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இறங்குகிறாரா? பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டவர் எங்கே சந்திக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. தேவ சபை ஒரு ஆலயத்தில் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இணைந்திருக்கும் போது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். இங்க மரியாள் அபிஷேகத்தை நிரப்பப்பட்டிருக்கிறார். அதே போல எலிசபெத்தை வாழ்த்து வந்த போது எலிசபெத்துக்குள்ளே பரலோகத்தின் ஆவியானவர் இறங்கினார். இறங்கினால் அம்மா என்ன பண்ணிட்டாங்க? இப்பொழுது தீர்க்க தரிசனமாய் பேச ஆரம்பிக்கிறார். என்ன தீர்க்க தரிசனமா பேசுறாங்க? 42வது வசனத்துல உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்துற சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள பிள்ளை கைப்பாய் துணித்து. அல்லேலூயா. அந்த அம்மா வாழ்த்துட்டான். வாழ்த்தும் போது நடக்கிற காரியம் என்ன? எலிசபெத்துக்குள்ள ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்போ எலிசபெத் வந்த உடனே ப்ராஃபஸி தீர்க்க தரிசனமா பேசுறாங்க. மரியாள் போய் அங்க இப்ப தேவதூதன் தோன்றினான்னு சொன்னதா நமக்கு சத்திரம் சொல்லல. இப்படிலாம் நடக்கும் போது ஏசியா வயிற்றுதான் பிறகு போறாரா மேசியான்னு சொல்லிட்டு சொன்னதா சரித்திரம் நமக்கு சொல்லல. ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த ரகசியத்தை ஆவியானவர் இறங்கின போது முதிர் வயதில் இருக்கிற எலிசபெத் மரியாளை மகிழ்ச்சியோட வாழ்த்துறாங்க.
அல்லேலூயா. எப்படி வாழ்த்துறாங்க பாருங்க. இரத்த சொந்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியே ஆசீர்வதிக்கப்பட்டது. சின்ன பெண்ணா இருக்கிற மரியாதை பார்த்து சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. அல்லேலூயா. தேவ சபையே, பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத்துக்குள்ளே இறங்கினவுடனே தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வெளிப்படுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் இந்த உலகத்தில். மேசியா யாருடைய வயிற்றில் பிறக்க போகிறார்? மரியாளுடைய வயிற்றில் பரிசுத்தமாய் பிறக்க போகிறார். இந்த செய்தி யோசேப்புக்கு தெரியறதுக்கு முன்னாடி இருக்கலாம், அதை சார்ந்திருக்கிற அவருடைய குடும்பத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தி எலிசபெத்துக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆவியானவர் இறங்கின உடனே அவங்க தேவ வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்றாங்க மரியாதைக்கு. அம்மா, நீ பிறக்க போறது சாதாரண கருவா இல்லை, அது இயேசு கிறிஸ்து, அது மேசியா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறவர். அதனால ஒரு பெரிய ஆணர் கொடுக்கிறார். ஒரு சின்ன பெண்ணை நான் சொந்த கதை வச்சுறாங்க, என் ஆண்டவருடைய தாயார். அல்லேலூயா. இருவருக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம், ஆவியாருக்குள்ளே ஒன்று இருக்கும் போது இருவருக்குள்ள இருக்கிற அந்த ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பேசுகிற போது வேதம் சொல்கிறது, தேவன் அவர்களை ரகசியங்களை வெளிப்படுத்த தேவன் வைக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் பேசுகிற போது மறைக்கப்பட்ட ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவ சபையே, உனக்குள்ளே ஆவியாருடைய ஆழத்துவம் இருக்குமானால், நீ தேவனோடு கூட உலாவுகிற அனுபவம் இருக்குன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானோடு கூட பழகிற அனுபவம் இருக்கு அப்படின்னு சொன்னால், நீ சந்திக்கிற நபர் எப்பேற்பட்டவனா இருந்தாலும், என்ன பிரச்சனையோடு இருந்தாலும், என்ன கவலையோடு கூட இருந்தாலும், என்ன துக்கத்தோடு கூட இருந்தாலும், ஆவியானவர் சொல்லாமலே உனக்கு வெளிப்படுத்த நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் ஆவியானவர். எலிசபெத்துக்கிட்ட போய் மரியாதை சொன்னதா பைபிள் நமக்கு சொல்லலை. சொல்றது கூட அவங்க சொல்லிட்டாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதுக்கு முன்னாடி வேறு சொல்லுது, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். கணுக்காலம் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் அல்ல, முழங்கால நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் அல்ல, நேச்சல் ஆழத்துல பரிசுத்த ஆவியோடு கூட ஒவ்வொரு நாள் நடக்கிற அனுபவம் அவசியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியோடு கூட பழகிற அனுபவம் அவசியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியோட இருதயத்தை வைத்து வாசம் பண்ண முடியாத ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கை அவசியமா இருக்கிறது. ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை கேட்கும்படியான காதுகளை திறக்கிறது அவசியமா இருக்கிறது. வேதத்தை படிக்கிற போது நீ பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஒரு கண்களை திறந்ததை படிக்கிற போது அத்தனை ரகசியமும் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண முடியாது, பெரிய பெரிய ஊழியர்கள் பிரசங்கம் பண்ண முடியாது, தீர்க்கதரிசிகள் சொல்ல முடியாதது உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவருக்கு வெளிப்படாத ரகசியம் உனக்கு வெளிப்படணும். இந்த வேதத்துடைய மகத்துவத்தை நீ அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, அவங்க பிரசங்கமான போது இவதான் சொன்னாங்க, இல்லை அதற்கு மேலும் உங்களுக்கு ரகசியம் வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானுடைய ஒத்தாசையோடு கண்களை திறந்து வேதனுடைய வார்த்தைகளை படிக்கிற போது அந்த கர்த்தருடைய ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, யாருக்கும் வெளிப்படாது இருந்ததான வார்த்தைகளையும் ரகசியங்கள் தேவ சபையே, விசுவாசியே, சிறுபிள்ளையே, வாலிபனே, வாலிப தம்பியே, முதியோரை உங்கள் ஞாபகம் தேவன் வெளிப்படுத்துவதற்கு அதிக நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் கூட தான் ஆண்டவர் பேசுவார், தீர்க்கதரிசி கூட தான் ஆண்டவர் பேசுவார், கன்வென்ஷன் பேசுவோம் தான் ஆண்டவர் பேசுவார். இல்லைங்க, எத்தனையோ படிப்பறிவில்லாத ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்றாங்க. படிப்பறிவில்லாத இருக்கிற விசுவாசிகள் கர்த்தருடைய வசனத்தை சரளமாய் சொல்கிறார் சொன்னால், ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆவியானவரை கற்றுக் கொடுக்கிற, ஆவியானவர் நடக்கிற, ஆவியானோடு வளருகிற, ஆவியானோடு கூட பேசுகிற, ஆவியானோடு கூட ஒவ்வொரு காரியத்தை நாம் கேட்டு செய்ய ஆரம்பிக்கிற போது அந்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரா? மறைப்பொருள்களையும் ரகசியங்களையும் தேவன் வெளிப்படுத்த நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் வெளிப்படுத்தினார். மரியாளுக்கு பரிசுத்த ஆவியை அறிமுகம் செய்து வைத்தார். அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற மரியாளும் அதே பரிசுத்த ஆவியை பெற்று எலிசபெத்தும் சந்திக்கிற போது தேவன் மறைந்து போன காரியங்களை வெளிப்படுத்தி ஒருவரை ஒருவர் மனதாக வார்த்தை செய்தார். அல்லேலூயா. எனக்கு அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைங்க அபிஷேகம் மற்றும் ஒருவரை சந்திக்கும் போது ஒருவர் என்ன பண்ணணும்? வார்த்தை கொள்ளணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றது? வார்த்தை அப்படி பிடிக்கலாம், அப்படி திரும்பி போயிடணும், இல்லை அப்படி திரும்பி போயிடணும், அப்படி ஓடணும், எப்படி ஓடணும். நான் வேதம் அழகாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட ஜனங்கள் ஒருவரை ஒரு சந்திக்கும் போது மனசார வாழ்த்து கொள்வாங்க. அல்லேலூயா. வயசு வித்தியாசம் தான் கிடையாது. இஸ்லாமியர்களை போய் பாருங்க,
அவளை பார்க்க தொழில் முடிஞ்ச பிறகு என்ன பண்றாங்க, ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்க, கட்டி தழுவி அவருக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துகிற அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அவர் எல்லாமே வைத்த அன்பை அந்த மனுஷங்களை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன பிரச்சனை கேட்டாலும் ஒரு நாளைக்கு தோத்திரம், ஒரு நாளைக்கு என்ன பண்ணோம், தோத்திரம் பண்ண மாட்டோம். பிடித்தால் ஆமையை பிடிக்கலன்னா ஆமையை விட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. வார்த்தை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது, எனக்குரியதல்ல, உங்களுக்குரியதல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்பது யாருக்குரியது? அது கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மனுஷனுக்கு சொல்றதில்லை, நாமத்துக்கு ஸ்தோத்திரையா அப்படின்னு சொன்னா அது மனுஷனுக்குரியது அல்ல, இருவரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். அல்லேலூயா. அந்த கனப்படுத்துதல் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் போது நிச்சயமாக அந்த வார்த்தைகள் அதோடு சந்தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்க போகும்போது அதே சுவிசேஷம் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இங்கே ஒரு வேதத்தை நாம் வாசிக்கிறோம். சிமியோன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை வாசிக்கிறோம். 25ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது சிமியோன் என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேல் ஆண்டவரை காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தால் கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு வயது முதிர்ந்திருக்கிற ஒரு தெய்வ மனுஷனை குறித்து வேதம் திட்டமாய் சொல்கிறது. இந்த மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நெருங்கியதான ஒரு உறவை குறித்து வேதம் நாம் வாசிக்கிறோம். என்னென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறந்து 8ஆம் நாளிலே விருத்து சேரப்பட்டபடியால் இவர்களுடைய வழக்கத்தபடி எங்க கொண்டு வந்திருக்கிறாங்க? தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் தாயும் தகப்பனும் வசதி இல்லாதனால ஒரு ஜோடி காட்டு புறாவை வாங்கி கொண்டு பலி செலுத்தும்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், சிமியோன் என்று சொல்லப்படுற இந்த மனுஷனுக்கு அவன் எருசலேமிலே அவன் இருந்தார்கள் வாசிக்கிறோம். அவனுடைய குணாதிசயங்களை அழகா சொல்றாங்க. அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. இந்த சாட்சி ரொம்ப அவசியம். எப்படி இருக்கா? நீதி செய்கிற கரெக்டான மனுஷன். ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கை சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாங்க, அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியா, இஸ்ரவேலுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும்படியா, அந்த 2 போன நாட்கள் மாறும்படியாக அவன் காத்திருந்தான். அவனுக்கு கர்த்தருடைய தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிற ஆவியானவர் கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நீ பரிசுத்த ஆவியின் ஒரு அடையாளத்தை, ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ உலகத்துடைய மேசியா ரட்சகராக இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை காண்கிறதுக்கு முன்னே என்ன பண்ண மாட்டேன், மறிக்க மாட்டான். உலகத்துக்கு ஒரு அடையாளம் அல்ல, எவ்வளவு ஒரு பாக்கியவான். இந்த சிமியோனுக்கு இந்த வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் சிமியோனுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த சிமியோனுக்கு அடுத்து கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? இயேசு தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வரப்படுகிற போது 27ஆம் வசனத்திலே அவன் ஆவி ஏவுதலினாலே தேவ ஆலயத்திலே வந்திருந்தான். அல்லேலூயா. அப்போ இயேசுவோட தாயும் தகப்பனும் இயேசுவை கொண்டு வருகிற போது யாரை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுத்தாரோ அந்த சிமியோனை யார் கொண்டு வர்றது? ஆவி ஏவுதலினாலே அவனை எங்க கொண்டு வரதா? வயது முதிர்ந்த காலத்திலே தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சரியாய் நம்ம கொண்டு போகிற ஆண்டவர். அல்லேலூயா. அது வரைக்கும் சர்ச்சைக்கு வந்தாரான்னு தெரியாது, வந்துட்டு போனான்னு தெரியாது. ஆனா எந்த வாக்குதத்தை கொடுத்து நிறைவேற்ற விரும்பினாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த வாக்குதத்தை நிறைவேறும்படியாய், கிறிஸ்துவை காணும்படியாய், மேசியாவை காணும்படியாய், உலக ரட்சகரை காணும்படியாய், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை தன்னுடைய கரங்கள் ஏற்றுக் கொள்ளும்படியாய் ஆவியின் ஏவுதலினாலே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தாவே மந்திரிய வேதத்துல வாசி
கந்தக மந்திரி அவன் போய்கொண்டிருக்கிறான், வேத்து வாசித்து கொண்டு அவன் போய்கொண்டிருக்கிறான். போய்கொண்டிருக்கிறதான விடையில வேதம் சொல்ற ஆவியானவர் பிலிப்போடு பேச ஆரம்பித்தார். நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். யார் சொன்னது? ஆவியானவர் சொன்னார். சொன்ன உடனே பிலிப்பு வேகமாய் ஓடி ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். ஆவியானவர் அவனை காற்றாய் கொண்டு போய் ரதத்தோடு சேர்த்து வைத்தார். சேர்த்து வைத்த போது இருவருமே பேசுறாங்க. பேசி அவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டான். ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போனார். அல்லேலூயா. ஆவியானவர் தேவனா கொண்டு வருவாரு, தேவன் புரிஞ்சவன் என்ன செய்வாரு? கொண்டு போகிறவர். அல்லேலூயா. ஆவியானவருடைய வேலை. அவன் சரியாய் கொண்டு வந்தால் அவனை பயன்படுத்தினார், மீண்டும் கொண்டு போயிட்டார். அதே போலதான் இவன் கொடுத்த வார்த்தை நிறைவேறும்படி தேவன் ஜீவனை கொடுத்தார். அந்த ஆவி தேவனுடைய ஆலயத்தில் வந்த பிறகு 28ஆம் வசனத்தில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே ஒரு வார்த்தைப்படி ஒரு அந்நியனை இப்பொழுது என்ன பண்ணுங்க, சமாதானத்தோடு போக விடுகிறேன், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வழியாகவும் உங்களுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவன் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப திட்டமாய் சொல்லிட்டார். எதுவும் சொல்லிட்டாங்க, என் ஆண்டுடைய தாயான்னு சொல்லிட்டாங்க. இப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற இந்த தேவனுடைய ஆலயத்தில் சிறுவன் சொல்றாரு, புறச்சாதிகளுக்கும் உங்களுடைய ஜனங்களுக்கு நீ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த மகத்துவமான தேவனை நான் காணும்படியாய், இந்த ரட்சணத்தை நான் காணும்படியாய் என் கண்கள் காண வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்ப நான் எப்படி போயிடுவேன்? சமாதானத்தோடு நான் போயிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவச்சனமே, ஆவியானவர் சிமியோனுக்கு போயிருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியுடன் மாத்திரமல்ல, சரியான இடத்துல வார்த்தை நிறைவேற்றும்படி கொண்டு வந்தார். ரட்சிப்பின் தேவனை தன்னுடைய கரங்களில் எழுந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பரலோக தேவனை மகிமைப்படுத்தி இப்போது என்னை சமாதானத்தோடு கொண்டு போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு வார்த்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன் ஜீவனை ஒருவரை இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் வேதம் அழகாக சொல்லுது, அது வரைக்கும் நீ இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவரை கர்த்தர் வச்சிருப்பார். இது நடுவில் பலகீனம் வரும், வியாதி வரும், பிரச்சனை வரும், மரண பள்ளத்தாக்கு வரும். ஆனால் இது போகாது, ஜீவன் போகாது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் அழகாக கொடுத்தார். அவனுக்கு ஜுரம் வராமல் வந்திருக்குமா, சின்னவனுக்கு பலகீனம் வராமல் வந்திருக்குமா, எல்லாம் வந்திருக்கும். ஆனால் ஜீவனை காக்கிற கர்த்தர், வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர் சிமியோனோடு கூட இருந்தார். ரட்சணத்தின் சந்தோஷத்தை அவன் கண்டு தேவனை புகழ்ந்து பாடி இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன். அல்லேலூயா. தேவசபையே, பரிசுத்த ஆவியானவர் வாழ்வை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருக்கிற ஆவியானவர், ஐயாவோடு கூட அபிஷேகம் பண்ணினவர், நிழலாய் இறங்கினவர், இயேசு பக்தனை பரிசுத்தாவை இறங்கி மரியாதை வாழ்த்தும்படி வைத்தவர். இங்கே வேதம் சொல்கிறது, தேவ மனுஷனா இருக்கிறதான சிங்கங்கள் அவர் கொடுத்த வார்த்தை நிறைவேற்றும்படியாய் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை தம்முடைய கரங்கள் இயங்கும்படியாய் வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவசபை இந்த காலங்களிலே உடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாருடைய நடத்துவதோடு இருப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பின்பு அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்கள் செய்யபடியாய் அவர் ஏறக்குறைய அவர் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் யார் இறங்கி வந்ததா? பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். இறங்கி வந்த பிறகுதான் எந்த கடலை பார்த்து பேர் பயந்து நாங்கள் சாகுறோம்னு சொன்னாலும் அதே கடலை நடக்க வைத்தார். அல்லேலூயா. அந்த பேருக்கு அதை பயன்படுத்தினார். அல்லேலூயா. எந்த யோவான் பயந்து நின்றானோ அந்த யோவான் பத்மத்தியுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதபடிய தேவன் வைத்தார். அல்லேலூயா. எந்த யாக்கோபு சமுத்திரத்தை பார்த்து பயந்தாரோ அந்த யாக்கோபு தான் கர்த்தர் வேதம் அழகாய் சொல்லி வாயினால் அறுபட்டு கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மரிக்கும்படிய தேவன் வைத்தார். அல்லேலூயா. அந்த ஆவியானுடைய அனுபவம் நமக்குள்ள அவசியம். எத்தனை வருஷம் அவருடைய வாழ்க்கை அபிஷேகம் இல்லை அப்படின்னு சொன்னா எந்த ஒரு தேவ தரிசனத்தையும் எந்த ஒரு தேவ திட்டத்தையும் வாழ்க்கை ஒரு நாளும் வளரவே முடியாது. அல்லேலூயா. தேவ திட்டம் தேவ தரிசனம் சொன்னா அது மாம்சத்துக்குரிய தேவ திட்டம் தேவ தரிசனம் மனுஷனுக்குள்ளே காண்பிக்கப்பட்டுச்சுன்னா அது பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்துதல். அந்த ஆவிய வழித்துக்கு நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருநாளை காண்கிற உங்களை அவர் இயேசு நாமத்தாலே வாழ்த்துவேன். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் உங்களோடு இருந்து கர்த்தர் நாட்களும் வேண்டிய பலன் சுகம் ஆரோக்கியம் கர்த்தர் கொடுத்து உங்களை தாங்கி காப்பாராக. நான் கண்களை மூடி அதை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். இந்த நாளிலே கூட நாமத்துக்கு மகிமை கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானித்திருக்கிறோம். நாளைக்கு வழங்க சொல்லுங்கள். நாம் தியானித்து பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி எல்லா நிலைகளிலும் நம்மோடு அசைவாடுகிறவர். அவர் ஆதியாம் புத்தகத்திலே அசைவாடின ஆவியானவர் நாமே வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் ஆவியுடைய ஆழ்த்துவத்தை நாம் திட்டமாக நாம் அறிந்திருக்கிறோம். அதனால நாம் கூட பரிசுத்த ஆவியமை வழிநடத்திற்குள்ளே நாம் கடந்து போகிறது உண்மையாக தெய்வங்களை நாம் நிரப்பும். இந்நாளில் நாம் ரகசியம் அடைந்து ஒருவர் மனதார வாழ்த்தும்படி நிலையில் உண்டாகும். ஆவி ஏறுதல் நாளே சிமியோடு தெய்வ ஆழ்த்துவை கொண்டு போன தெய்வம் ஆவியில் அவர் நீதியும் தெய்வ பக்தியோடுமாய் இருந்து கர்த்தர் அவர் ரட்சிப்பின் கண்களை காண்படி கர்த்தர் வைத்தார். இன்னைக்கு நமக்கு அந்த வாக்குகளை கொடுக்கும்படியாக செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறது எங்கள் அன்பின் தெய்வமே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவளைக்காக நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இதை படிக்காத மாதத்துடைய முதல் வாரத்தில் நடந்த நற்கரணைக்குள்ளே நாங்கள் கடந்து வருவதற்கு கர்த்தர் நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆயுதம் கூட கடந்து வந்து கர்த்தரை மனதார ஆராதித்து துதித்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை பிரசன்னத்தை நான் வரைக்கும் குடும்பத்தின் மேல் இருந்ததற்காக கர்த்தர் குடும்பமாய் பாதுகாத்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலே தாங்கினதற்காக ஒவ்வொரு குடும்பத்திலே கர்த்தர் எபினேஸ்வரர் இம்மானுவேலராக இருந்ததற்காக எனவே நான் நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனை ஜெயிச்சிட்ட வண்ணமாய் கர்த்தர் கடந்து போன நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொருவரும் தகப்பனை இந்த நாளிலே கூட கர்த்தருடைய பந்தியிலே கைகளை வைக்கப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ சபையில் இருப்பட்ட பந்தியில் கொடுக்கப்படாத தடைகள் உண்டு. எத்தனையோ ஜனங்கள் கர்த்தருடைய பந்தியிலே கைகளில் வைக்கப்படிய நிலைகள் உண்டு. ஆனால் நாங்கள் கத்தான் ஸ்தோத்திரம் இருக்கிற பந்தியிலே கைகளை வைத்து கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே கைகளை வைத்து அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிக்கப்படியா இரத்தத்தையும் சரீரமும் சரித்திர பலன் சுகம் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கபடியாக அர்ப்பணிக்கிற தகப்பன் இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிற இந்த வாரத்தில் திருநாளை காண்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார சபையாய் சேர்ந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். வருஷத்தை நன்மையால் கொடி சுட்டி பாதியை நெய்யாய் பொழிய பண்ணுகிற எங்கள் தெய்வன் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நன்மையினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் தெய்வ பாதுகாப்பில் தெய்வ சமாதானத்தினாலும் அல்லது தெய்வ சத்துவத்தினால் பெருக பண்ணும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனை ஸ்தோத்திர இந்த நாளில் கூட கர்த்தாவே பலவீனமாக இருக்கிற மக்களை கருதாமல் பலப்படுத்தி நல்ல நாட்களில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா இந்த கருத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுடைய கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனை இந்த மாத்தினால் செம்மையாக கடந்து போக நீர் உதவி செய்கிறாங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தெய்வத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இடத்திலும் கர்த்தருடைய வருகை நம் யாவரும் நம்முடைய ஊழியர்கள் சகல பிரியாசங்களோடு கர்த்தருடைய தந்தை கையில் அன்பு பிள்ளைகளோடு இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை காண்கிற அன்பு பிள்ளைகளை வரத்திருக்கிற மக்களோடு நிலைத்திருந்து காப்பதாக.